வணக்கம். இன்னைக்கு ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி கேர்ள் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன டாக்டர் இது கடைசியாக பொண்ணு பார்க்கும் பையன் பார்க்கும் படலம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஹோமியோபதியில் இதுக்கு கூட ப்ரொவிஷன் இருக்குது. அதனால தான் ஹோமியோபதி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பல ஆங்கிளில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். பல விஷயங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளைன்னு. இப்போ அதை கேட்டுட்டு ஏன் பொண்ணுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி, ஸோ இப்போ ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி கேர்ள் அப்படிங்கிறதையும் நான் இதை சொல்கிறேன். இது மாத்திரம் இல்லை, நான் ஹெல்த் அவேர்னஸை உண்டாக்குறதுக்காக பல கல்லூரிகளில் ஸ்கூல்ஸ்க்கும் நான் போயிட்டு சொல்கிறது என்னோடய வழக்கம். ஸோ அப்படி நான் போகும்போது இது உண்மையிலே நடந்தது. இது லயோலா காலேஜில் நான் போய் பேசும்பொழுது, சென்னையில் உள்ள லயோலா காலேஜில் பேசும்பொழுது நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. ஸோ ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி கேர்ள், ஹெல்த்தி பொண்ணை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஏற்கனவே கேட்டிருந்தவங்க மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது பொண்ணும் மாப்பிள்ளையும் எதிரில் உட்கார்ற வரைக்கும் அதே டயலாக். என்னன்னா, பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கார், இப்பொழுது பொண்ணு எதிரில் உட்காந்துருக்கு. அம்மா அப்பாவினுடைய சம்மதம் பெற்றாச்சு. எது 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு. இப்போ அவங்க எதிரில் உட்காடுறாங்க. இப்போ இந்த ஆள் அந்த பெண்ணை பார்த்து அசஸ் பண்ண போகிறார். எப்படி அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஒன்று மனசில் நீங்கள் வச்சுக்கணும். என்னென்னா, நோபடி இஸ் ஹெல்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, எத்தனை போட்டிகள் வச்சாலும், அழகி போட்டி வைக்கலாம், இல்லை வீரத்துக்காக போட்டி வைக்கலாம், ஸ்போர்ட்ஸுக்கு போட்டி வைக்கலாம், எதுக்கு வேணால் போட்டி வைக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னா தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஹெல்த்துக்கு மாத்திரம் தேர் இஸ் நோ போட்டி. என்னன்னா, ஹூ இஸ் ஹெல்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை நீங்கள் வைக்க முடியாது. காரணம், அது அவ்வளவு கஷ்டமான விஷயம். அதனால் கேள்விக்கு இடமில்லாமல் அது அப்படியே ஒதுக்கப்படுகிறது. இப்போ அதனால தான் இப்போ இங்கே ஓரளவுக்கு ஹெல்த்தி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ கூட, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆஸ் அ டாக்டராக. நான் டாக்டரும் கம்ப்ளீட்லி நான் கூட ஹெல்த்தி கிடையாது. ஸோ அவங்கள விட நான் பரவாயில்ல, என்னை விட இவங்க பரவாயில்ல. அப்படி ஹெல்த்துங்கிறதே இட்ஸ் ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடி. ஸோ கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகணும். சரி, இப்போ பொண்ணு உட்காந்துருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறாரு. பொண்ணோட தலையிலேருந்து தான் நம்ம வரும். ஸோ நம்ம தலையை நீங்கள் பார்க்கும்பொழுது முடி வளர்ச்சி, கேச வளர்ச்சி தான் நம்ம பார்ப்பால. ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி முடி வளர்ந்து இருக்கா, ரைட், கரெக்டு. அது ஸ்கேண்டியாக இருக்குதா, அதாவது ரொம்பவும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குதா, இல்லை நல்லா அடர்த்த கூந்தலா, நீட்டான கூந்தலா, ஷார்ட்டானதா, இவ வெட்டியிருக்காளா, அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருக்க முடியும். இப்போ அது இல்லை ஹெல்த்திக்கு நமக்கு தேவையானது, ஓரளவுக்கு அடர்த்தியானது இருக்கணும், ரைட். ரெண்டாவது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக முடி கொட்டிகிட்டு இருக்குதான்னு பார்க்கணும். அது கூட மொத்தமாக ஹேர் ஃபாலிங்ன்றது வேறு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு ₹1 காயின் வச்ச மாதிரி பேட்சி லீஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கொட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது தட் இஸ் கால்ட் அலோபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ அது மாதிரியாக இருந்திருந்தால் அவங்க அந்த தலைமுடி மேலே தூக்கி அது மேலே வாரினா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அது அங்கேருந்து நகர்ந்துடும், அந்த இடத்துக்கு காலியாக்கிடும். ஏன்னா அந்த ₹1 காயின் அளவுக்கு அது நகர்ந்து போகுது. ஸோ இது நிறைய ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. பட் பெண்களுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால் அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கடுத்தது, உங்ககிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி இப்படி தலையில் ஒரு விரலை வச்சு சொரியிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை அவர்களுக்கு பொடுகு தொந்தரவு உள்ளவங்களாகவும் இருக்கலாம், இல்லை பெயின் பிரச்சனை உள்ளவங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அது மாதிரி இல்லைன்னா சில நேரத்தில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம எதிரில் இருக்கிற ஆள் நான் ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு பிடிக்கல இப்படி செய்வோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு இரிட்டேஷனாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சூழ்நிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், ரைட். அவங்களுடைய முகம், அதுக்கு அடுத்தது நீங்கள் முகத்தை ஹேரை விட்டுட்டு அப்போ முகத்தை பார்க்குறீங்க. ஃபோர்ஹெட்டில் மாத்திரம், நெத்தியில் முள்ள மாத்திரம் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க நிறத்தை விட அந்த இடத்துல இருக்கிற
கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு தெரியும் இவங்க ஏதாவது டை ஒரு வேளை யூஸ் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு, ரைட். அவங்க முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்தது நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இந்த பொண்ணு யூஸ் பண்ணுதா, இல்லை லைட்டான காஸ்மெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாளா அப்படிங்கிறதும் தெரியும். அதை உங்களுக்கு அதை அந்த ஒன் சைடில் தெரிஞ்சிடும். இது எதுக்குன்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த பொண்ணு வருமா இல்லையான்றதை நீங்கள் ஒரு அசஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கடுத்து முகத்தில் நிறைய முகப்பருக்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியும். சின்ன சின்ன முகப்பருக்கள் இருந்தால் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாக அது ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம். அது ஓரளவுக்கு அழகாக கூட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு முகத்திலேயே ஒரே ஒரு முகப்பரு இருந்துச்சுன்னா அது அழகாக கூட இருக்கும். என்னென்னா நிறைய முகப்பருக்கள் இருந்துச்சுன்னா அப்போ அந்த முகப்பருக்கள் வந்து ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஆனால் பொதுவாக இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இது இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணுக்கு பெர்மனெண்ட்டாகவே முகத்தில் முகப்பரு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது மென்சஸ்க்கு முன்னால் மென்சஸ்க்கு பின்னால் அப்படின்ற ஒரு ரேட் அதுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் பீரியடுக்கு முன்னால் நிறைய பெண்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி ஒரு பிம்பிள் வந்துட்டும் போகலாம். ஸோ நிறைய இருந்ததுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு முகப்பொரு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட்ன்றது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பெண்களுக்கு மீசையில் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு இப்போ ஆண்களாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு தான் மீசை இருக்கணும், பெண்களுக்கு வந்து மீசை இருக்கக்கூடாது. இது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதையும் மீறி அவங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேர் க்ரோத் வேண்டாத இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு அந்த ஹிர்சூட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ நான் தலைமுடியை சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த பக்கத்தில் சைட் லாக்குன்னு சொல்கிறாங்களே, கிருதா இருக்கிற இடத்துல, அதில் வந்து சில பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் கீழே ஏறக்குறைய உங்களுடைய இயர் லோப் இருக்குது இல்லையா, அந்த இயர் லோப் லெவல் வரைக்குமே வந்து இப்படி வளர்ந்து அப்படி போயிருக்கும். ஆனால் பின்னால் பார்த்தா தலைமுடி துணுண்டு தான் இருக்கும். ஆனால் முன்னால் பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கொச்சன்னு ஹேர் வந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் போயிருக்கும், கொஞ்சம் சுருளாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்பொழுது என்னென்னா எங்கே தலைமுடி இருக்கணுமோ அங்கே இல்லை, எங்கே வேண்டாமோ அங்கே இடத்துல அதிகமாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பிசிஓடி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வர்றது 199% பாசிட்டிவாகவே இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு அதிக அளவுக்கு குண்டாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லேயும் வரும், பிசிஓடி கண்டிஷன்லேயும் அந்த குண்டு இருக்கும். கண்ணு வீக்கத்தை பற்றி நான் வந்துட்டு ஏற்கனவே ஆண்களை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அதே வந்துட்டு பெண்களுக்கும் அது பொருந்தும். அதே மாதிரி மூச்சு இழுக்கிற போது அவங்க பேசும்பொழுது அப்படி அப்படி மூச்சு வாங்கி பேசுகிறாங்க. மூக்கினுடைய ஆலனேசி சொல்கிறோம்ல, இது ரெண்டும் விரிஞ்சு வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் மூக்கில் அடைப்பு இருக்குது. அதனால தான் அவளால் இது பண்ண முடியல. உங்ககிட்ட பேசும்பொழுதே கர்ச்சிஃபை வச்சுட்டு அடிக்கடி தும்பரா கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ ஷி ஹஸ் காட் த டெண்டன்சி ஆஃப் கேச்சிங் கோல்டு வெரி ஆஃபன் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு பொண்ணு சிரிக்காமல் ரொம்ப மேக்சிமம் அளவுக்கு அப்படியே இழுத்து பிடிச்சி பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அவளுடைய பல்லு கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கலாம். அதனால் அவள் வந்து முடிஞ்ச மட்டும் அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்காக அவள் அப்படி செய்யலாம். ஸோ ரெண்டு பேருமே பேசும்பொழுது இந்த பாயிண்ட் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ நான் சொல்கிறது ஏன்னா அவங்க பேசும்பொழுதே வாயிலேருந்து துர்நாத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல அப்படின்னு அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவங்களோட டைஜஷன் வந்து சரியில்லை. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஸோ அதனால் மலச்சிக்கலுக்கும் பாசிட்டிவ் உண்டு, கேஸ் ப்ராப்ளத்துக்கும் பாசிட்டிவ் உண்டு. அது இருக்கிறதுனால தான் வாயிலையும் ஸ்மெல்லு வருது. பிம்பிள்ஸ் கூட கொஞ்சம் கூட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நகங்கள் அது எல்லாமே வந்து நான் வந்து ஆண்களுக்கு சொன்னதே தான் இங்கே பெண்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஆண்களுக்கு சொன்ன வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கேன் நானும். ஸோ இந்த பொண்ணுக்கு கோவப்படுறது யூஸ்வலாக பெண்கள் ஆண்கள் மறைக்கிற மாதிரி இவங்களால மறைக்க முடியாது. மறைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் மறைக்க முடியாது. என்னென்னா சில கோபங்கள் வரும்போது அவங்களே தன்னோட ஃப்ரௌனிங் ஆஃப் நெக் ஃபோர்ஹெட்னு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி அதை அப்படி சுழித்து அவங்க காட்டிடுவாங்க. ஸோ உங்களோட பேச்சுவார்த்தை வந்து அவங்களுக்கு இஷ்டப்படவில்லை அப்படின்றதும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்கள் வந்துட்டு நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறது தான் வந்து ஸ்ட்ரெயிட்டு
நேர்மையான பதில். அப்போ நான் ஒன்று இது நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க வேறு பக்கம் கண்களை மாற்றி மாற்றி பார்க்குறாங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு நாட் ட்ரூ டு தி ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு ஃபேஸை மாத்திரமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுது. கீழே நீங்கள் கால்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கால்கள் வந்துட்டு தடிதடியாக அந்த விரல்கள் வீங்கி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கிட்னி ப்ராப்ளம் அந்த பெண்ணுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யூகிக்க முடியும். கால்களில் இருக்கிற விரல்களும் வந்துட்டு வெடிச்சிட்டு காலில் ஏன்னா அவங்க என்ன நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலும் வெடிப்புகள் வந்து தெரியும். வெடிச்சிருந்ததுன்னா ஸோ அந்த பொண்ணுக்கும் டெஃபிஷியன்சி, அதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், அனிமியா இருக்கலாம், கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இப்படி ஏதாவது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் உட்கார வச்சுட்டு பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய விஷயங்கள். நகத்தை அடிக்கடி கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நாணம் தவிர மீதியெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் அந்த ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம். இதான் தெரிஞ்ச பிறகு என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து எது ட்ரீட்டபிள் எது நாட் ட்ரீட்டபிள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இப்போது ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி பொண்ணு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு வெளுத்த முகம் தெரியும், ஃபேஸ் மாத்திரம் கிடையாது, ஆன் த ஹோல். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்த மாதிரி ஒரு பயம் கலந்த வெளிரிய லுக் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அது அதிக அளவு இருக்கும்போது தான் இந்த மாதிரி நிறங்கள் வரும். கொஞ்சமாக லைட்டாக இருக்கும்போது வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த பெண்களுக்கு அதிகமாக நம்ம சொல்கிறது வந்து மென்ஸ்ட்ரல் பிரச்சனைகள் தான். ஏன்னா இந்த பிம்பிள்ஸ் வர்றதும் பீரியட் வர்றது கொஞ்சம் முன்னால் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பொண் மூட் ஸ்விங்ஸ் வர்றதும் இந்த பீரியடுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதே வந்து இந்த வீக் விட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இவளோட எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த பீரியட் என்றைக்கு வரணுன்றதை வச்சுட்டு தான். ஏன்னா அது மூட் ஸ்விங் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி தேதிகள்லாம் பார்த்து வைக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்பன்னா நீங்கள் பெண் பார்க்க போகும்பொழுது என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.